மீன் பொரிக்கிறதுனாலே ஒரு சமயம் எண்ணெயை ஊற்றி மீனை பொரிப்போம். அதெல்லாம் இல்லாமல் கேரளா ஸ்டைலில் காரசாரமாக ஒரு மீன் கறி பார்க்கலாமா? செய்கிறது ஈஸி, டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள்னால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகுத்தூள், இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் சூடு ஏறினதும் இதில் ஒரு 10 பல் பூண்டை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 வெங்காயம் போதும். இதையும் கலந்து விட்டுட்டு நல்லா பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி உப்பு சேர்த்து தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோன்னு லெமன் சைஸ் புளியை நீங்கள் நல்லா கெட்டியாக இது கூட கலந்து விட்டுறலாம். இதுக்கப்புறம் நீங்கள் மீனை ஒன்று ஒன்றா சேர்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக கொஞ்சோன்னு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது நல்லாவே டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எந்த மீனாக இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 சைடு நீங்கள் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அதிகமாக ஆயில் இல்லாமல் ஆனால் ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இது கிரேவி மாதிரி கூட ஒரு இறா டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் நல்லா சாப்பாட்லேயும் போட்டு நீங்கள் பிரட்டி சூடாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.